விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி பற்றிய உண்மை தெரிந்ததிலிருந்து அவளுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே செல்கிறது. ரெஸ்டாரண்ட் போகக்கூடாது என ஆர்டர் போட்டுவிட்ட விஜயா மனோஜையும் அவளுடன் பேசக்கூடாது என சொல்லிவிடுகிறாள். இதனால் ஸ்ருதி கண்ணாபின்னாவென்று கிண்டல் அடிக்க ரோகிணி கடும் கோபம் அடைகிறாள். ரோகிணி கிச்சனில் சமைத்துக் கொண்டிருக்கும் போது ஸ்ருதி, மீனா இருவரும் வருகின்றனர். அவளுடைய நிலைமையை பார்த்து ஸ்ருதி இப்ப ஃபேவரட் மருமகள், சமைக்கிற மருமகள் ஆயிட்டாங்களா என்று கிண்டல் அடிக்கிறாள். இதுதான் விதி சொல்றது. நீங்க எழுதின கதை வசனங்கள் எல்லாமே சூப்பர் ரோகிணி, ஆனால் கிளைமேக்ஸ் மீனா முத்து சேர்ந்து எழுதிட்டாங்க என்கிறாள். உடனே ரோகிணி அவங்களா தேடி போய் என்னை பற்றிய விஷயங்களை தேடுறாங்க, என்னை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க என்கிறாள். உடனே மீனா கடுப்பாகி, உங்களை திருத்திக்க இதை ஒரு வாய்ப்பா பாருங்க என சொல்கிறாள். ஸ்ருதியும் விடாம, உங்க கதையை எழுதி ரோகிணி மலேசியா மருமகள் அப்படின்னு டைட்டில் வைங்க, எப்படி இருக்கு என்று சொல்ல மீனாவும் சிரிக்கிறாள். இதனால் ரோகிணி கடுப்பாகி, இப்படியே போயிடாது, நிலைமை மாறும் என சொல்லிவிட்டு அங்கிருந்து போகிறாள். நான் சொல்றத கேட்டு அவங்க அழுகணும், இல்லன்னா ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லணும். ஆனால் வேற விதமா ரியாக்ட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்க நினைக்கிறேன் என்கிறாள். அதனைத் தொடர்ந்து முத்துவிடம் வந்து பேச, அவனும் எனக்கும் ரோகிணிய நினைச்சா சந்தேகமா இருக்கு என்கிறாள். அதற்கு மீனா, அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்து இருக்காங்க, நீங்க தப்பா பேசாதீங்கன்னு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுகிறாள். அதனைத் தொடர்ந்து ரூமில் மனோஜ் படுத்து இருக்கும்போது ரோகிணி வந்து பேசுறாள். இதனால் அவன் பாய் தலையணை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறாள். விஜயா அதனை பார்த்து, நீ எதுக்காக வெளியே போற? அவள் என்ன கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணா? அவள் தரையில படுக்கட்டும், இந்த வீட்ல உனக்குதான் எல்லா உரிமையும் இருக்கு என்கிறாள். உடனே மனோஜ் உள்ள போய் பாய் தலையணையை தரையில் போட்டுவிட்டு அவன் கட்டிலில் படுக்கிறான். ரோகிணி இதனால் கதறி அழுக ஆரம்பிக்கிறாள். இப்படியாக இன்றைய சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட் நிறைவடைந்துள்ளது.